வணக்கம். தசாவதாரம் படம் பாத்தீங்கன்னா கமல்ஹாசனை ஒரு மிகப்பெரிய பெருமாள் சிலையோட கட்டி கடல்ல இறக்கி கொன்றுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அவர் வாழ்ந்துகிட்டு இருந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த ராஜா சைவ சமயத்தை தழுவி இருந்தாரு. சைவ சமயத்தை தூக்கி பிடித்து வைணவர்களை எல்லாம் சிவ வழிபாடு செய்யும்படி கட்டாயப்படுத்தி இருப்பதாக அந்த காட்சி அமைந்திருக்கும். இது ஒரு கற்பனை காட்சியாக இருந்தாலும் உண்மையிலேயே இதே மாதிரியான ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னைக்கு மாமல்லபுரத்தில் இருக்கிற இந்து மதத்தினுடைய பெருமைகளை பறைசாற்றும் விதமாக இருக்கிற பல சிற்பங்களை பார்த்து நம்ம மெய் மறந்துகிட்டு இருக்கோம். அந்த மாமல்லபுரத்தை தோற்றுவிக்கிறதுக்கு காரணமாக இருந்த மாமல்லனுடைய தந்தையான மகேந்திரவர்ம பல்லவன் அவருடைய ஆட்சியில தான் முதலாக இந்த மாமல்லபுரம் கட்டும் பணியானது தொடங்கப்பட்டது. இவர் மிகப்பெரிய சிவபக்தராக இருந்திருக்கிறாரு. சைவ சமயத்திற்காக பல திருப்பணிகளை பண்ணியிருக்காரு. ஆனா அவருடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல இதே மகேந்திர பல்லவ மன்னன் சமண சமயத்தை தழுவி இருந்தாரு. சமண சமயத்தை தழுவி இருந்தது மட்டுமல்லாமல், எப்படி தசாவதாரம் படத்துல ஒரு மன்னன் தன்னுடைய சமயத்தை தூக்கி பிடித்து நின்றானோ அதே மாதிரியாக சமண சமயத்தை தூக்கி பிடித்து நின்றிருந்தார். அவர் பின்பற்றி வருகின்ற இந்த சமண சமயத்திலிருந்து வெளியேறி சைவராக மாறிய ஒரு சிவத்தொண்டரை சமண குருமார்களின் வழிகாட்டுதலின்படி பல தொல்லைகளை கொடுத்து வந்தார். அந்த சிவத்தொண்டரை பிடித்து ஒரு வார காலம் சுண்ணாம்பு காலவாயில் போட்டு வைத்திருந்தார். ஆனால் அவர் உடல் வெந்து போகவில்லை. அடுத்து அந்த சிவத்தொண்டருக்கு விஷம் கொடுத்து பார்த்தார். அதிலும் தப்புகிறார் அந்த சிவனடியார். மூன்றாவதாக தன்னுடைய பட்டத்து யானையை ஏவி அவரை கொல்லச் சொல்கின்றார். யானையும் வலம் வந்து அந்த சிவத்தொண்டரை வணங்கிவிட்டு செல்கிறது. இத்தனையும் போதாதென்று கல்லை கட்டி கடலிலும் இறக்கி விடுகின்றார். அந்த கல்லானது கடலிலே மிதந்து ஒரு படகு போன்று சென்று அவரை கரை சேர்த்து விடுகிறது. இப்படி அந்த சிவனடியாருடைய வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடந்திருக்கு. 63 நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் தான் அந்த சிவனடியார். பெரும்பாலான நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும். அத்தோடு இறைவன் அவர்களை ஆட்கொண்டு விடுவார். ஆனால் இந்த நாயனாருடைய வாழ்க்கையிலே முழுவதுமே அற்புதங்களால் நிறைந்திருக்கின்றது. தன்னுடைய 81 வயது வரை வாழ்ந்து சைவ சமயத்திற்கும் தமிழுக்கும் மிகப்பெரிய தொண்டாற்றி விட்டு சென்றுள்ளார். இன்னைக்கு நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்க பல இந்து சமய கோவில்கள் அப்போது இந்த நாயன்மார்கள் எல்லாரும் உதிக்காமல் இருந்திருந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசர்களும் சமண சமயத்தை தழுவி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்று நாம் அனைவரும் சமணர்களாகவே கூட இருந்திருக்கலாம். 80 வயதுக்கு மேல இங்கே தமிழகத்திலே சோழ மண்டலத்தில் இருந்து கிளம்பி காசி விஸ்வநாதரை போய் தரிசிச்சிருக்காரு. அதையும் தாண்டி இமயமலைக்கு போய் இறைவனை தரிசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தள்ளாத வயசுல நடந்து போய் அவருடைய கால்கள் நொந்து போக தவழ்ந்து போய் அந்த மலைப்பாறை முழுவதும் தன்னுடைய நெஞ்சை தேய்த்து தேய்த்து கொண்டு மேலேறி நெஞ்சில் உள்ள சதைகள் எல்லாம் பீந்தெடுத்து எலும்புகள் எல்லாம் துருத்தி கொண்ட போது தன்னுடைய முதுகை வைத்து தேய்த்து தேய்த்து இமயமலை ஏறி இருக்கிறார் இந்த நாயனார். திருநாவுக்கரசர் இந்த பெயரை வேற யாரும் இவருக்கு சூட்டவில்லை. சிவபெருமானுடைய அசரீரி இவருக்கு சூட்டி விட்டு சென்றுள்ளது. அப்படி பார்த்தா என்ன மாதிரியான புலமை அவர்கிட்ட இருந்ததுனால சிவபெருமான் அப்படி ஒரு பெயரை இவருக்கு சூட்டினாருன்னு நம்ம விளங்கிக்கலாம். இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒட்டுமொத்தமாக 49,000 தேவார பாடல்களை பாடியிருக்கிறாராம். இதுல பெரும்பாலான பாடல்கள் இன்னைக்கு நமக்கு கிடைக்காம போயிருச்சு. கிட்டத்தட்ட 3000 சில்லற பாடல்கள் மட்டும்தான் இன்னைக்கு நம்மோடு இருக்கிறது. இப்படி நாவன்மை பொருந்தியவராக இருந்த சிவபெருமானை போற்றி பாடுகின்ற திறமை பொருந்தியவராக இருந்த இவர் தானாக முன்வந்து அந்த கோவில்களில் இருக்கின்ற பழுதுகளை எல்லாம் பார்த்து வந்தார். அந்த கோவிலை சுற்றியுள்ள செடிகளை எல்லாம் செதுக்கி வந்தார். தன்னுடைய இறுதி காலம் வரை இந்த கோவில்களுக்கான தொண்டையும் அவர் செய்து கொண்டே வந்தார். இப்படி பல அற்புதங்களை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிற இந்த நாயனாரை பத்தின வாழ்க்கை வரலாறு விரிவா பார்க்கலாம். இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு முழுவதும் பல்லவர்களுடைய ராஜ்யம் ஓங்கி இருந்த 7வது நூற்றாண்டிலே இன்றைய கடலூரில் உள்ள திருவாமூர் பகுதியிலே சிவபக்தி மிகுந்த ஒரு தம்பதியர் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். மூத்த பிள்ளை பெண் பிள்ளை, இளைய பிள்ளை ஆண் பிள்ளை. பெண் பிள்ளைக்கு பெயர் வைத்தார்கள் திலகவதி என்று, ஆண் பிள்ளைக்கு பெயர் வைத்தார்கள் மருள் நீக்கியார் என்று. சிவனை தினமும் தொழுது பூஜித்து வந்தது இந்த குடும்பம். பெண் பிள்ளையான திலகவதி குமரி பருவத்தை அடைகிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய போர்ப்படை தளபதியாக இருந்த கலிப்பகையாருக்கு மனம் பேசி முடிச்சு வைக்கிறாங்க. இவங்களுடைய கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு முன்னால வடநாட்டிலிருந்து வந்த எதிரிகளை சமாளிக்கிறதுக்காக இந்த போர்ப்படை தளபதி கிளம்பி போயிடுறாரு. அவர் யுத்த களத்துல போர் பண்ணிக்கிட்டு இருந்த அதே சமயத்துல இங்கே திலகவதியுடைய அம்மா அப்பா இருவரும் இறைவனடி சேர்ந்து விடுகிறார்கள். தனக்காக மனம் பேசி வைத்துள்ள மாப்பிள்ளை வந்து தன்னை திருமணம் செய்து கொள்வார் என்று திலகவதியார் காத்து கொண்டிருக்கிறார். அங்கே நடந்ததுதான் மிகவும் துயர சம்பவம். போருக்கு சென்றிருந்த அந்த போர்ப்படை தளபதியான கலிப்பகையாரும் போரிலே இறந்து விடுகின்றார். இதனால திலகவதியாருக்கும் அவருடைய தம்பியான மருள்நீக்கியாருக்கும் ஆதரவுக்கு யாருமே இல்லாத நிலைக்கு போயிடுறாங்க. தன்னுடைய பெற்றோர்
பெற்றோரும் இறந்து விட்டார்கள். அவர்கள் பார்த்து நிச்சயித்து வைத்திருந்த மாப்பிள்ளையும் இறந்து விட்டார். அதனால் இனிமேல் இந்த உலகத்திலே எனக்கு வாழ விருப்பம் இல்லை என்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள பாக்குறாங்க. அந்த சமயத்துல மருள்நீக்கியார் தன்னுடைய அக்காவை பார்த்து அழுகிறாரு. நீங்களும் இறந்து போயிட்டா என்ன யார் பார்த்துப்பாங்க, தயவு செஞ்சு எனக்கு துணையா இருங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டதுனால தன்னுடைய தம்பியை வளர்ப்பதிலேயே தன்னுடைய ஒட்டுமொத்த காலத்தையும் அந்த அக்கா செலவிடுறாங்க. அது மட்டுமல்லாம அவங்க வேற எந்த திருமணமும் அதுக்கப்புறமா பண்ணிக்கல. ஏற்கனவே நிச்சயித்து வைத்திருந்த மாப்பிள்ளை இறந்ததால் அன்று முதல் அவர்கள் ஒரு விதவை போலவே வாழ ஆரம்பித்தார்கள். அக்கா தம்பி 2 பேருக்கு ஆதரவுக்கு யாரும் இல்லைனாலும் அவங்களுடைய சிவத்தொண்டு தொடர்ந்து கொண்டே போனது. இந்த உலகத்தின் நிலையாமையை சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்கிட்டவங்க செல்வத்தின் மேல ரொம்ப ஆர்வம் காட்டல. நிறைய திருப்பணிகள் செஞ்சு வந்தாங்க. ஊர் மக்களுக்கு குளம் வெட்டினார்கள், நந்தவனங்களை அமைத்தார்கள், கோவில்களுக்கு பல திருப்பணிகளை செய்து வந்தார்கள். இப்படியாக இவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த தம்பி மருள்நீக்கியாருக்கு இந்த உலகத்தின் மீது மிகப்பெரிய தேடல் உருவாகிறது. சைவ சமயத்தில் இருந்து பிறழ்ந்து சமண சமயத்திற்கு போய் சேர்கின்றார். பாடலிபுத்திரம் என்ற சமணர்களுடைய நகரத்திற்கு போய் அங்கேயே தங்கியிருந்து மடப்பள்ளியிலே சேர்ந்து அவர்களுடைய சமய நூல்களை எல்லாம் கற்று மிகப்பெரிய வித்தகராகி விடுகிறார். அவர் ஒரு சமண சமயத்தில் முக்கியமான குருமாராகவே மாறிவிடுகின்றார். அவருடைய பெயரை தர்மசேனா என்று சமணர்கள் மாற்றி வைத்து விடுகிறார்கள். தர்மசேனர் புத்தம் முதலான மாற்று சமய அறிஞர்களோடு வாதிட்டு சமணமே சிறந்த சமயம் என்று நிரூபிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய அளவுக்கு சமண சமயத்திலே தேர்ந்து விடுகிறார். தன்னுடைய தலைமுடி மழித்துக் கொண்டு சமண பிக்ஷுவாகவே மாறிவிடுகின்றார். இதையெல்லாம் கேள்விப்பட்டு தம்பியை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வந்த திலகவதியார் மிகவும் மனம் வருந்துகின்றார். இன்னமும் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தம்பியை வளர்த்து முடித்ததோடு இறைவனுடைய கைங்கரியம் மட்டுமே செய்து வருகின்றார். இறைவனுக்கு தேவையான மலர்களை எல்லாம் பறித்துக் கொண்டு இறை வழிபாட்டுக்கு கொடுத்து வருகின்றார். தன்னுடைய தம்பி சைவ சமயத்தை விடுத்து ஏன் சமண சமயத்தில் சேர்ந்தார், அவனை மீண்டும் சைவத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுகின்றார். அன்னைக்கு இரவிலேயே இறைவன் திலகவதியுடைய கனவுல தோன்றுறாரு. உன்னுடைய தம்பி இப்போது சமண சமயத்தில் இருக்கிறான் என்று நீ வருத்தப்படாதே, அவன் கூடிய சீக்கிரம் சைவ சமயத்திற்கு திரும்புவான். அவன் முற்பிறவியிலும் என்னுடைய மிகப்பெரிய பக்தனாக இருந்தான். முற்பிறவியிலே அவன் வாகீச முனிவராக பிறப்பெடுத்திருந்தான். வாகீச முனிவர் ஒரு முறை ராவணனுக்கு ஒரு உதவி செய்து விடுகின்றார். ராவணன் தன்னுடைய தலைக்கணத்தாலே திருக்கைலாய மலையையே பேர்த்து தலைக்கு மேலே தூக்கும் போது சிவபெருமான் தன்னுடைய வலது காலை அமிழ்த்தி அவனை கொல்ல பார்க்கிறார். சிவபெருமானிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ராவணனுக்கு உதவி செய்கின்றார். இப்படி புனிதமானவராகவே இருந்தாலும் முன் ஜென்மத்திலே ஒரு தீயவனுக்கு உதவி செய்ததால் இந்த ஜென்மத்திலே அவருக்கு சூளை நோய் என்கின்ற வயிற்று வலியை கொடுத்து அதிலிருந்து மீட்டு என்னோடு இணைத்துக் கொள்வேன் அப்படின்னு சிவபெருமான் திலகவதியார் கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. சிவபெருமான் சொன்னது போன்றே சமணருடைய மடத்திலே தங்கியிருந்த அந்த தர்மசேனருக்கு தீராத வயிற்று வலி வருகின்றது. சமணர்கள் தமக்கு தெரிந்த பல வைத்தியத்தை செய்கிறார்கள், மந்திரங்களும் சொல்லி பார்க்கிறார்கள், மயில் பீலியால் அவருடைய பாதத்தை வருடுகின்றார்கள், கமண்டலத்திலிருந்து நீர் கொடுத்து அவரை குடிக்க சொல்கிறார்கள். எதுவும் வேலைக்காகவில்லை. சமணர்கள் இனிமேல் இந்த தர்மசேனரை நம்மால் காப்பாற்ற முடியாது என்று கைவிடும் நிலையில் இருக்கிறார்கள். அப்போது தர்மசேனராக மாறி போயிருந்த மருள்நீக்கியார் தன்னுடைய சகோதரிக்கு ஒரு தூது அனுப்புகிறார். தன்னை வந்து காத்தருளும்படி வேண்டுகின்றார். ஆனால் சமணர்களுடைய பள்ளிக்கு நான் வரமாட்டேன் என்று திலகவதியார் மறுத்து விடுகின்றார். இதனால் இரவோடு இரவாக சமணர்களுக்கு தெரியாமல் தன்னுடைய உடையெல்லாம் மாற்றிக்கொண்டு தன்னுடைய சகோதரியை வந்து அடைகின்றார் மருள்நீக்கியார். திலகவதியாரும் இறைவனுடைய இந்த திருவிளையாடலை புரிந்து கொண்டிருந்ததால் இறைவன் மீது பற்றுக்கொண்டு தன்னுடைய தம்பிக்கு திருநீர் அணிவித்து இறைவன் மீது ஒரு பதிகம் பாடும்படி கூறுகின்றார். இறைவனை நோக்கி மருள்நீக்கியாரும் மனமோந்து பாடுகின்றார். அவருடைய வயிற்று வலியானது நீங்கி போகின்றது. சிவபெருமானுடைய அசரீரியே ஒழித்து இன்றிலிருந்து நீ திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படுவாய் என்று கூறுகின்றது. இங்க நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்க்கணும். முற்பிறவியில இவர் வாகீசர் என்ற முனிவராக பிறந்திருந்தார். வாகீசர் என்றால் சுத்த தமிழிலே நாவுக்கு அரசர், வாக்குக்கு ஈசர் வாகீசர், நாவுக்கு அரசர் நாவுக்கரசர் என்ற நாமமே அவருக்கு இந்த ஜென்மத்திலும் வழங்கப்பட்டது. அன்று முதல் சைவ சமயத்தை தழுவி மக்களிடையே சமயத்தை பரப்ப ஆரம்பிக்கிறார். இந்த செய்தியானது சமணர்களுடைய குருமார்களுக்கு போய் சேர்கிறது. நம்மிலிருந்து பிரிந்து போய் மீண்டும் சைவத்தை தழுவி கொண்டானே இவன். இதனால் நாட்டு மக்களும் மன்னரும் மீண்டும் சைவ சமயத்தை தழுவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தங்களுடைய முக்கியத்துவம் குறைந்து போகும் என்பதற்காக சமணர்கள் ஒரு பிளான் பண்றாங்க. அன்றைய ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தன்னுடைய கைக்குள்ளே கொண்டிருந்த மகேந்திர பல்லவ மன்னன் கிட்ட போய் முறையிடுறாங்க. அவர் ஏற்கனவே சமண சமயத்தை ஏற்றுக்கொண்டிருந்ததால் சமண குருமார்கள் சொல்வதை தான் அவர் நம்புவாரு. நம்முடைய சமண சமயத்தை வேண்டுமென்றே ஒழிப்பதற்காக சமயத்திற்குள் வருவது போல் வந்து இப்போது மீண்டும் சைவத்தை தழுவிக்கொண்டு இல்லாத ஒரு வயிற்று வலி அங்கே போனதால் தீர்ந்து விட்டதாக இவன் நாடகமாடுகின்றான் என்று அவர் மீது பழி போடுகிறார்கள். திருநாவுக்கரசரை அழைத்து வரும்படி தன்னுடைய மந்திரிமார்களுக்கு கட்டளையிடுகின்றான். மந்திரி
மந்திரிமார்களும் போய் திருநாவுக்கரசரை அழைத்து வருகின்றார்கள். முதலாவதாக சமண குருமார்களின் அறிவுரைப்படி சுண்ணாம்பு காலவாசலிலே தங்க வைக்கப்படுகின்றார் திருநாவுக்கரசர். 7 நாட்களும் அந்த சுண்ணாம்புடைய சூடானது அவருடைய உடம்பில் எந்த பழுதையும் ஏற்படுத்தவில்லை. தாமரை மலர் மீது அமர்ந்திருந்ததை போன்று மிகவும் பொலிவாக திருநாவுக்கரசர் 7 நாள் கழித்து அந்த சுண்ணாம்பு காலவாயிலிருந்து வெளிவருகிறார். பல்லவ மன்னன் வியந்து போய் பார்க்கும்போது சமணர்கள் அதையும் திரித்து கூறுகிறார்கள், இவன் நம்முடைய மந்திரத்தை ஏற்கனவே கற்றறிந்தவன், அதனுடைய வலிமையால் உள்ளே இருந்து இன்று வந்திருக்கிறான். அதனால் இரண்டாவதாக இவனுக்கு விஷத்தை கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார்கள். அதன்படி பால் சோறிலே விஷத்தை கலந்து திருநாவுக்கரசருக்கு அளிக்கப்படுகின்றது. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு தேவார பாடலையும் பாடிவிட்டு அந்த பால் சோற்றினை உண்கின்றார் திருநாவுக்கரசர். விஷமானது முறிந்து போய் விடுகின்றது. மீண்டும் பல்லவ மன்னனுக்கு ஆச்சரியம். இப்போதும் சமண குருமார்கள் விடுவதாக இல்லை. இவன் நம்மிடம் கற்று தேர்ந்திருந்த பல மந்திரங்களையும் உபயோகித்து இப்போதும் தப்பித்துக் கொண்டான். இந்த முறை நிச்சயமாக அவனை விடக்கூடாது. பட்டத்து யானையை வைத்து இவனை இடரச் செய்வோம் என்கிறார்கள். அதே போன்று பட்டத்து யானையும் இவரை நசுக்குவதற்காக ஏவப்படுகின்றது. ஆனால் இம்முறையும் அதிசயமே நிகழ்கிறது. பட்டத்து யானை திருநாவுக்கரசரை மிதிக்காமல் அவரை வலம் வந்து வணங்கிவிட்டு செல்கின்றது. சமண சமயத்தை காப்பாற்றுவதற்காக எத்தனையோ முயற்சிகள் பண்ணி பார்த்தும் இவரை அழிக்க முடியவில்லையே, ஒருவேளை மிகப்பெரிய தந்திரக்காரராக இருப்பாரோ என்றும் யோசிக்கின்றான். அப்போது இறுதியாக சமண தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவனை கல்லை கட்டி கடலிலே இறக்க வேண்டும் என்று மன்னனுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். அதே போன்று மிகப்பெரிய கல்லினால் கட்டப்பட்டு திருநாவுக்கரசர் கடலுக்குள் கொண்டு செல்லப்படுகிறார். கல்லோடு கடலிலே இறக்கிவிடப்படுகின்றார். இறைவனுடைய அருளால் அந்த கல்லானது மிதந்து போய் பாதுகாப்பான இடத்திலே அவரை இறக்கி விடுகின்றது. இத்தனையும் பார்த்து நடுநடுங்கி போன பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் சமண சமயத்திலிருந்து விலகி சைவ சமயத்தை தழுவி சமண விகாரங்கள் பலவற்றையும் சைவ திருத்தலங்களாக மாற்றி தன்னுடைய காலம் இருக்கும் வரை சைவத்திற்கு தொண்டாற்றி விட்டு சென்றான். நற்றுணை பூட்டியோர் கடலினுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று இந்த உலகத்திற்கு நமச்சிவாயத்துடைய பெருமையை திருநாவுக்கரசர் எடுத்து கூறினார். அடுத்து பல ஈசனுடைய ஆலயங்களுக்கும் சென்று அங்கே இறைவனை பற்றி பாடுவதும் அங்கே உளவார பணி என்று சொல்லக்கூடிய கோவில்களுக்கு தேவையான தொண்டுகளை எல்லாம் செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மனதுக்குள் ஒரு ஏக்கம் இருந்தது. இத்தனை காலமாக இந்த உடலை சமணத்திற்காக பயன்படுத்தி விட்டோமே, இந்த உடலை ஆசீர்வதித்து இறைவன் தன்னுடைய ரிஷபத்தின் குறியையும் சூலத்தினுடைய குறியையும் தன்னுடைய உடலிலே அளிக்க வேண்டும் என்று இறைவனை மனமுருகி வேண்டுகின்றார். இறைவனும் அவ்வாறே கொடுத்தருள்கின்றார். வரிசையாக பல திருத்தலங்களுக்கு செல்கின்றார். இறைவனுடைய திருவடி தீட்சை வேண்டும் என்று அவனை மனமுருகி வேண்டி பாடுகின்றார். இறைவனுடைய 2 பாதங்களும் அவருடைய தலைமேல் ஆசீர்வதித்து அவருக்கு தீட்சை கொடுத்து அனுப்புகின்றது. தன்னுடைய தல யாத்திரைகளை தொடர்ந்து கொண்டே போகின்றார். அந்த சமயத்திலே திருஞான சம்பந்தர் சீர்காழியிலே உமையாளுடைய ஞானப்பாலை அருந்தினார் என்ற செய்தியை கேட்டு அவரை சந்திப்பதற்கு ஆர்வம் கொண்டு செல்கின்றார். திருநாவுக்கரசருடைய வருகையை கேள்விப்பட்டு சிறுவனாக இருந்த திருஞான சம்பந்தரும் அவரை வரவேற்பதற்காக எத்தனிக்கிறார். திருநாவுக்கரசர் தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டு அடியேன் தங்களை காண வந்தேன் என்று சிறுவனான திருஞான சம்பந்தரிடம் கூறுகிறார். ஆனால் அவரோ இன்னும் ஒரு மடி மேலே போய் திருநாவுக்கரசரை அப்பர் என்று அழைக்கிறார். தாங்கள் என்னை விட வயதில் பெரியவர், இறைவனுடைய முழு அனுகிரகமும் உங்கள் மேல் இருக்கிறது, நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவர் என்று அவரை அப்பரே என்று அழைக்கிறார். அன்று முதல் திருநாவுக்கரசர் அப்பர் என்ற நாமத்தாலும் வழங்கப்பட்டார். அதன் பிறகு திருஞான சம்பந்தரை பிரிந்து திருப்பழனம் என்கின்ற ஊரில் உள்ள கோவிலை திருநாவுக்கரசர் தரிசிக்கிறார். அந்த தரிசனத்தை முடித்துவிட்டு திங்களூர் என்கின்ற ஊர் வழியாக செல்லும் போது அங்கே எங்கே திரும்பி பார்த்தாலும் திருநாவுக்கரசர் என்கின்ற பெயர் பல பெயர் பலகைகளில் இருக்கிறது. ஒரு தண்ணீர் பந்தலுக்கு போனாலும் அது திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்று இருக்கிறது. ஒரு அன்னசத்திரத்திற்கு போனாலும் அது திருநாவுக்கரசர் அன்னசத்திரம் என்று இருக்கிறது. ஒரு நந்தவனத்திற்கு போனாலும் திருநாவுக்கரசர் நந்தவனம் என்றே இருக்கிறது. ஊரிலே சுற்றியுள்ள எந்த பொருளை பார்த்தாலும் திருநாவுக்கரசர் என்ற நாமமே ஓங்கி இருக்கிறது. இதனால் வியந்து போன திருநாவுக்கரசர் யார் இந்த தண்ணீர் பந்தலை உருவாக்கியது என்று பக்கத்தில் இருந்தவரிடம் கேட்கவே அப்பூதியடிகள் என்று சொல்லக்கூடிய அந்தனார் திருநாவுக்கரசர் மீது கொண்டிருந்த பற்றால் இப்படி அவர் செய்கின்ற ஒவ்வொரு திருப்பணியின் போதும் திருநாவுக்கரசருடைய பெயரையே வைக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் வீட்டில் உள்ள மாடுகள், ஆடுகள், கோழிகள், தன்னுடைய 2 மகன்களுக்குமே திருநாவுக்கரசருடைய பெயர்தான். மூத்த திருநாவுக்கரசர், இளைய திருநாவுக்கரசர் என்று. இதெல்லாம் போதாதென்று தன்னுடைய வீட்டில் உள்ள தராசு, படிகள் என அனைத்திற்குமே திருநாவுக்கரசருடைய பெயர்தான். அந்த அளவிலே திருநாவுக்கரசர் மீது அன்பு கொண்டிருந்தார். இதில் விசேஷம் என்னவென்றால் அப்பூதியடிகள் இதுவரை திருநாவுக்கரசரை பார்த்த
பார்த்ததே இல்லை. அவருடைய இந்த அற்புதங்களை எல்லாம் கேள்விப்பட்டு ஆண்டவனுடைய அனுகிரகம் பற்ற இவரை தன்னுடைய குருவாக தன்னுடைய மனதிலே நிலைநிறுத்தி கொண்டு அவருடைய பெயரையே எந்நேரமும் மறக்காமல் இருப்பதற்காக அனைத்து பொருள்களிலும் அவர் பெயரே கூறி அழைத்து வந்திருக்கின்றார். அவரை பார்ப்பதற்காக திருநாவுக்கரசர் அவருடைய வீட்டிற்கு போய் தங்களுடைய சிவத்தொண்டு மிகவும் பாராட்டத்தக்கது, ஆனால் தங்களுடைய பெயரை வைக்காமல் ஏன் வேறொருவருடைய பெயரை அனைத்து இடங்களிலும் வைக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். அப்பூதியடிகளும் திருநாவுக்கரசரை பார்த்ததில்லை. அதனால் இப்படி கூறியவுடன் அவருக்கு மிகவும் கோபம் வந்து விடுகின்றது. பல்லவ மன்னன் செய்த பல துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அத்தனையையும் இறைவனுடைய அற்புதங்களாக மாற்றிக்கொண்டு ஜெயித்து வந்து சைவ சமயத்தை வளர்த்து வருகின்ற என்னுடைய குருநாதர் திருநாவுக்கரசருடைய பெயர் தமக்கு தெரியவில்லையா? தாங்கள் பார்ப்பதற்கு ஒரு சிவத்தொண்டர் போல காட்சியளிக்கிறீர்களே, உங்களுக்கு எப்படி திருநாவுக்கரசரை தெரியாமல் போய்விட்டது என்று அவர் மீது கடிந்து கொள்கின்றார். தாங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் மீதே கோபம் கொள்கிறார். அப்போது தன்னை மிகவும் அடியவனாக காட்டிக்கொண்டு இறைவனுடைய அருமை புரியாமல் வேறு சமயத்தை தழுவி இருந்து என்னுடைய பிணி நீக்கி இறைவன் ஆட்கொண்ட அடியேன் நான் என்று சொன்னவுடன் அப்பூதியடிகள் திருநாவுக்கரசருடைய காலிலே விழுந்து வணங்கி தன்னுடைய வீட்டிலே திருவமுது செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றார். திருநாவுக்கரசருக்கு உணவு படைப்பதற்காக தன்னுடைய மூத்த மகன் மூத்த திருநாவுக்கரசரை வாழை இலை பறித்தவர் அனுப்புகின்றார். அந்த சமயத்திலே ஒரு நாகம் தீண்டிவிடவே மூத்த திருநாவுக்கரசர் வாழை இலையை தன்னுடைய தாயிடம் சமர்ப்பித்து விட்டு அங்கேயே இறந்து விடுகின்றார். திருநாவுக்கரசருக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டால் தன்னுடைய வீட்டிலே உணவு உண்ண மாட்டார் என்பதற்காக தன்னுடைய மகனையே ஒரு பாயிலே சுற்றி வீட்டுக்கு பின்புறத்திலே மறைத்து வைத்து வந்து திருநாவுக்கரசருக்கு உணவு பரிமாற வருகிறார்கள். திருநாவுக்கரசர் அப்பூதியடிகளுடைய மூத்த மகனையும் இங்கே வர சொல்லும் போது அவனால் இப்போது இங்கே வர முடியாது என்று அப்பூதியடிகள் கூறுகிறார். ஏதோ தவறு நடந்திருப்பதை புரிந்து கொண்ட திருநாவுக்கரசர் வற்புறுத்தி கேட்கவே உண்மையை கூறுகின்றார் அப்பூதியடிகள். அந்த இறந்து போன குழந்தையை எடுத்துக்கொண்டு இறைவனுடைய ஆலயத்திற்கு முன்பே சென்று ஒரு மிகப்பெரிய பதிகத்தை பாடி அந்த குழந்தையை உயிர்ப்பித்து தன்னுடைய அற்புதத்தை காட்டுகின்றார் திருநாவுக்கரசர். அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி திருவாரூர் சென்று அங்கிருந்து திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இணைந்து பல தலங்களுக்கு செல்கின்றார்கள். திருவேழிமலை என்று சொல்லக்கூடிய இடத்திலே மக்கள் பஞ்சத்தால் மிகவும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பரும் சுந்தரரும் இருவரும் சேர்ந்து அங்கே இருக்கின்ற சிவாலயத்திலே மனமுருக பாடி இறைவனிடமிருந்து பரிசு பெறுகிறார்கள். சிவபெருமான் இருவருக்கும் ஒரு படிக்காசினை கொடுக்கின்றான். அதில் அப்பருக்கு கொடுக்கப்பட்ட காசானது எந்த பிழையுமின்றி இருந்தது. அதனால் தன்னுடைய மடத்திலே அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அவர் உணவளித்து வருகின்றார். அதே நேரத்திலே திருஞான சம்பந்தருக்கு கொடுக்கப்பட்ட காசிலே ஒரு சிறிய பிழை இருந்ததால் அவரால் உடனடியாக மக்களுக்கு உணவளிக்க முடியாமல் போய்விடுகின்றது. திருஞான சம்பந்தரை காட்டிலும் அப்பர் பெருமான் இறைவனை பாடுவது தொழுவது மட்டுமல்லாமல் அவருடைய கோவில்களில் உழவார பணி செய்து கோவில்களை எல்லாம் சுத்தம் செய்வதால் அவருக்கு நல்ல காசு கொடுக்கப்பட்டது என்பதை திருஞான சம்பந்தரும் புரிந்து கொள்கிறார். மீண்டும் இறைவனை வேண்டி மக்களுக்கு உணவளிப்பதற்காக தனக்கும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகின்றார். அதன் பிறகு இருவரும் இணைந்து திருமறைக்காடு செல்கிறார்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய சிவாலயத்துடைய முதன்மை நுழைவு வாயிலானது வேதங்களின் காரணமாக பூட்டியே இருக்கின்றது. அந்த ஊர் மக்களால் அதை திறக்க முடியாததால் கோவிலுடைய கோட்டை சுவரிலே பக்கவாட்டிலே ஒரு சுவர் அமைத்து அதன் வழியாகவே சென்று இறைவனை தரிசித்து வருகிறார்கள். அப்போது திருஞான சம்பந்தருடைய வேண்டுகோளுக்கிணங்க அப்பர் பெருமான் அந்த கோவில் முன்னாலே நின்று பாடல்களை பாடுகின்றார். அந்த பாடலின் இறுதியிலே அந்த கோவிலுடைய கதவானது திறந்து வழிவிடுகின்றது. அனைத்து பக்தர்களும் முதன்மை கோபுர நுழைவு வாயில் வழியாக சென்று இறைவனை தரிசிக்கின்றார்கள். அப்படி கோவில் திறக்கப்பட்டு அனைவரும் தரிசித்த பிறகு திருஞான சம்பந்தர் ஒரே ஒரு பாடல் பாடி அந்த கோவில் கதவை மூடி காட்டுகின்றார். இதனால் அப்பர் பெருமானுக்கு தான் 10 பாடல்கள் பாடிய பிறகே கதவு திறந்தது, ஒரே பாடலிலே திருஞான சம்பந்தரால் அந்த கோவிலை பூட்ட முடிந்ததே என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார். அன்று இரவு முழுவதும் இறைவனுடைய சிந்தனையாகவே இருக்கின்றார். அப்போது திருநாவுக்கரசரை இறைவன் தன்னை பின்தொடர்ந்து வருமாறு கூறி அழைத்து செல்கின்றார். திருவாய்மூர் என்ற ஊரை அடைகிறார்கள். இங்கே தன்னுடன் தங்கியிருந்த திருநாவுக்கரசரை காணவில்லையே என்று திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை தேடி திருவாய்மூர் வரை வந்து விடுகின்றார். அங்கே இறைவனை வேண்டி இருவரும் இறைவனுடைய காட்சியை பெறுகிறார்கள். இது இவ்வாறு இருக்கும்போது மதுரையை ஆண்டு கொண்டிருந்த பாண்டிமாதேவி அங்கே சைவ சமயத்தை தழைத்தொங்க செய்வதற்காக திருஞான சம்பந்தருக்கு அழைப்பு விடுக்கின்றார். திருநாவுக்கரசர் எவ்வளவோ எச்சரிக்கிறார். அங்கே சமணர்களுடைய ஆதிக்கமானது நிலவி வருகின்றது. சமணர்கள் மிகவும் பொல்லாதவர்கள். தாங்கள் மிகச்சிறிய பாலகர், அங்கே தாங்கள் போனால் பல இன்னல்களை சந்திக்க நேரிடும், ஆகவே போக வேண்டாம் என்று கூறுகிறார். ஆனாலும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரிடம் விடைபெற்றுவிட்டு மதுரையை சென்று சேர்கின்றார். இப்போது திருநாவுக்கரசர் தனியாக பழையாறு என்கின்ற ஊரை போய் சேர்கிறார்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய சிவனுடைய சன்னிதானத்தை மறைத்து சமணர்கள் தங்களுடைய மடாலயத்தை எழுப்பி இருந்தார்கள். ஊர் மக்கள் எல்லோரும் சிவ வழிபாடு
வழிபாடு செய்ய முடியாமல் தவித்து வருவதை கேள்வியுற்று அங்கே தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குகின்றார் திருநாவுக்கரசர். பல நாட்கள் இறைவனை வேண்டி இறைவன் இதற்கு ஒரு வழி செய்துவிட வேண்டும் என்று உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கின்றார். அந்த ஊரை ஆட்சி செய்து வந்த மன்னருடைய கனவிலே சிவபெருமான் தோன்றி சமணர்களால் மறைக்கப்பட்டிருந்த தன்னை வெளிக்கொணருமாறு கூறுகிறார். மன்னனும் சமணர்களை எல்லாம் விரட்டி எடுத்துவிட்டு சிவலிங்கத்தை மீட்டெடுத்து அங்கே சமண பள்ளியை உடைத்தெறிந்து சிவாலயத்தை தோற்றுவித்து மக்கள் அங்கே வழிபடுவதற்கு உதவி செய்கின்றான். இறைவனுடைய பல தலங்களை தரிசிக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய ஆசையால் போக்குவரத்து வசதிகள் எதுவும் இல்லாத அந்த காலத்திலே திருநாவுக்கரசர் பயணப்பட்டு காசி வரை செல்கின்றார். அங்கே விஸ்வநாதரை வழிபட்டு விட்டு இன்னும் தன்னுடைய வேட்கை மிகுதியால் கைலாயத்திற்கு செல்வதற்காக இமயமலை மீது ஏற ஆரம்பிக்கிறார். அப்போது வயது அவருக்கு 81. நடந்து நடந்து தன்னுடைய கால் நொந்து போனதால் இனிமேல் நடக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு தவழ்ந்து தவழ்ந்து செல்கின்றார். முட்டியெல்லாம் உடைந்து போகின்றது. இருந்தாலும் பரவாயில்லை என்று ஊர்ந்து ஊர்ந்து செல்கின்றார். தன்னுடைய நெஞ்சை கற்களின் மீதும் தரையின் மீதும் அமிழ்த்தி அமிழ்த்தி சென்று தன்னுடைய நெஞ்சு முழுவதும் ரத்தம் கொட்டுகின்றது. சதை பீந்து விடுகின்றது. எலும்புகள் எல்லாம் துருத்தி கொண்டு விடுகின்றது. அதற்கு பிறகு படுத்துக்கொண்டு தன்னுடைய முதுகை வைத்து உரசி உரசியே அந்த மலை மேலே ஏறி செல்கிறார். அப்போது சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலால் ஒரு அந்தணருடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு இறைவனுடைய அனுமதி இருந்தால்தான் நீ மேலே செல்ல முடியும், இப்போது நீ கிளம்பி செல் இங்கிருந்து என்று கூறுகிறார். ஆனால் கைலாயத்தில் இறைவனை காண முடியாமல் இந்த உடம்பில் உயிர் இருந்து எதற்காக என்று கூறிவிட்டு தன்னுடைய பயணத்தில் தொடர்ந்து செல்கின்றார் திருநாவுக்கரசர். இதனால் அந்த வேதியர் ஒரு குளத்தை காண்பித்து இந்த குளத்திலே மூழ்கி திருவையாற்றிலே எழுந்துகொள், உனக்கு கைலாயநாதருடைய தரிசனம் கிடைக்கும் என்று கூறுகிறார். வந்திருப்பது சிவபெருமான் என்பதை புரிந்து கொண்டு அவருடைய ஆணைப்படியே அருகில் இருந்த ஒரு குளத்திலே மூழ்கி திருவையாற்றிலே எழுந்து அங்கே இறைவனுடைய கைலாய தரிசனத்தை பெற்றுக் கொள்கின்றார் திருநாவுக்கரசர். அதே சமயம் மதுரை சென்றிருந்த திருஞான சம்பந்தர் அங்கிருந்த சமணர்களுடைய அட்டூழியங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு சைவத்தை தழைத்தோங்க செய்துவிட்டு மீண்டும் திருநாவுக்கரசரை சந்திப்பதற்காக வருகின்றார். திருஞான சம்பந்தருடைய இந்த அற்புதத்தை கேள்விப்பட்டு தன்னை தரிசிக்க வருவதற்கு முன்பாகவே திருஞான சம்பந்தரை தாங்கி வருகின்ற பல்லக்கினை தன்னுடைய முதுகின் மீது ஏற்றிக்கொண்டு திருநாவுக்கரசரும் அவருடைய புகழை பாடிக்கொண்டு வருகின்றார். எங்கு தேடி பார்த்தும் திருநாவுக்கரசரை காணவில்லையே என்று பல்லக்கின் மீதே இருந்து கொண்டு திருஞான சம்பந்தர் கேள்வி கேட்கும் போது உங்களை தாங்கிக் கொண்டுதான் நானும் வருகின்றேன் என்று திருநாவுக்கரசரும் அவருக்கு பதில் சொல்கின்றார். தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் முதியவரான சிறந்தவரான திருநாவுக்கரசர் தன்னை தூக்கி இருக்க கூடாது என்று அவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார் திருஞான சம்பந்தர். இறுதியாக அவருடைய பயணங்கள் இத்தனையும் முடிந்த பிறகு திருப்புகலூர் என்ற ஊரிலே கோவிலிலே தன்னுடைய உளவார பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது இறைவனுடைய திருவிளையாடல் நடக்கின்றது. அவர் தோண்டி தோண்டி செடிகளை எல்லாம் எரிய எரிய அங்கிருக்கின்ற கற்கள் மண்கள் அனைத்திலும் இருந்து தங்கங்களும் மணிகளும் கிடைக்கின்றன. அதையெல்லாம் பார்த்து சிரித்து கொண்டு திருநாவுக்கரசர் அங்கிருந்த அனைத்து பொன்பொருளையும் எடுத்து மண்ணையும் கல்லையும் வீசி எறிவதை போன்றே ஓரமாக வீசி எறிந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு பிறகு சிவபெருமான் தேவலோக மங்கைகளான ரம்பா, மேனகை, ஊர்வசி போன்ற பெண்களை அனுப்பி திருநாவுக்கரசர் முன்பு நடனம் புரிய செய்கின்றார். அதிலும் நாட்டம் செலுத்தாமல் தன்னுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார் திருநாவுக்கரசர். இறைவனுடைய இந்த திருவிளையாடல்களை எல்லாம் பார்த்துவிட்டு இந்த தலத்திலேயே தான் முக்தி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றார். இறைவனும் தன்னுடைய மனம் கனிந்து அந்த வரத்தை அவருக்கு அளித்து தன்னோடே ஏற்றுக்கொள்கின்றார். 63 நாயன்மார்களில் மிகவும் முக்கியமானவராக திருநாவுக்கரசர் திகழ்ந்திருக்கிறார். தொண்டினால் இறைவனை அடைய முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு அவர் காட்டினார். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை இந்த உலக மக்களுக்கெல்லாம் சின்னமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் திருநாவுக்கரசர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.